பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி யாழில் கையெழுத்து போராட்டம். தையிட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பான வழக்குகள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 10 தடவைகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சட்டத்தரணி துப்பாக்கிதாரி தொடர்பில் வெளியான பகீர் பின்னணி. கிழக்கில் ஆயுத குழுக்களை உருவாக்கிய சுரேஷ் சாலி வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். 14 வயது மாணவருடன் காதல் விவகாரம், பெண் போலீஸ் உத்தியோகத்தர் மீது தீவிர விசாரணை. கச்சத்தீவு செல்ல குறிகட்டுவானில் குவிந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள், படகுகள் இல்லாது வெயிலில் காத்திருந்த அவலம். சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து பயன்பாடு அதிகரிப்பு, வருவாய் 7 பில்லியன் பிராங்கை கடந்தது. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. விரிவான செய்திகள். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவுக்கு எதிராக மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சிற்கு அனுப்பும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலில் முன்பாக இன்று பொது அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்கேற்புடன் குறித்த நடவடிக்கை இடம்பெற்றது. நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் மற்றும் பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தேவையில்லை என்பதை வலியுறுத்தி அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் மக்களின் கருத்தை திரட்டி நீதி அமைச்சிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதன்போது பெருமளவில் பொதுமக்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் கலந்து கொண்டு தபால் அட்டைகளில் தமது கருத்துக்களை பதிவு செய்து வழங்கியிருந்தனர். யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு எதிராக பலாலி காவல்துறையினரால் தொடரப்பட்ட 3 வழக்குகளுக்கான விசாரணை திகதிகளில் பிற்போடப்பட்டுள்ளன. தையிட்டி விகாரை தொடர்பான வழக்கு நேற்று மலாகம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு தவணையிடப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு வழக்கின் விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கும் ஏனைய 2 வழக்குகள் ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்தார். வழக்கு தொடர்பாக ஒவ்வொரு முறையும் விசாரணைகளின்றி தவணையிட்டு வருவதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான மக்கள் பேரியக்கத்தின் இணைப்பாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்தார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா ரோஜ், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் அக்குரிகுட பகுதியில் 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி சட்டத்திரணி புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரி மேலும் 10 பாரிய குற்றங்களுடன் தொடர்புடையவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. முன்னாள் கடற்படை வீரரான இவர் முன்னதாகலே நக்கலை தம்மவத்த பகுதியில் மறைந்திருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதன்போது அவருடன் இருந்த மேலும் 2 பிடிபட்டுள்ளனர். இதற்கிடையில் சம்பவத்துடன் தொடர்புடைய 2வது துப்பாக்கிதாரிக்கு தங்குமிடம் வழங்கிய வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். மெதகம நன்னபுராவ திவியபுர பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து மொனராகலை போலீசாரால் சந்தேக நபர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். அவர் மேலதிக விசாரணைகளுக்காக மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார். முன்னதாக சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரியை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள்
தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி அவர் பாலியல் வன்புணர்வு, கொலை, கொள்ளை என்று பல சம்பவங்களில் தொடர்புடையவர் என்பது தெரியவந்துள்ளது. பூச சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் சிறித தம்மிகவை படுகொலை செய்ய கரந்தனிய சுத்தா வழங்கிய அறிவுறுத்தலின் பேரில் தாம் செயற்பட்டதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளாரே. அத்துடன் லாலா என்பவருடன் இணைந்து தம்மீக மீது தாம் 2 முறை துப்பாக்கி சூடு நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அரசு புலனாய்வு அதிகாரி சுரேசாலேவின் கைதிற்கு பின்னர் பல்வேறு அரசியல்வாதிகள் குறித்த கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர, பிபிதுரஹல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில உள்ளிட்டோர் கடும் விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தனர். இவர்களின் கருத்துக்களில் பொதுவாகவே சுரேசாலே தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு துறையை பிடிக்க முக்கிய பங்காற்றினார் என்பதை சுட்டிக்காட்டுவதே பிரதான இருந்தது. இந்நிலையில் விடுதலை புலிகளின் புலனாய்வு துறையை சிக்க வைக்க கிழக்கில் சுரேசாலே ஆயுத குழுக்களை உருவாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கல்கிசை காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கும் 14 வயதுடைய பாடசாலை மாணவன் ஒருவருக்கும் இடையே நிலவியதாக கூறப்படும் முறையற்ற காதல் விவகாரம் தொடர்பில் போலீஸ் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த பெண் உத்தியோகத்தர் கல்கிசைக்கு மாற்றப்படுவதற்கு முன்னர் மொரட்டுவை காவல் நிலையத்தில் பணியாற்றியுள்ளார். அங்கு பணியாற்றிய காலப்பகுதியில் அந்த மாணவனுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவரது நடவடிக்கைகள் மற்றும் நடத்தை மீது சந்தேகம் எழுந்ததை அடுத்தே சில வாரங்களுக்கு முன்னர் இவர் கல்கிசைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமணமானவரான இந்த பெண் உத்தியோகத்தருக்கும் அந்த மாணவனுக்கும் இடையிலான உறவை உறுதிப்படுத்தும் வகையிலான வீடியோ ஆதாரங்கள் தற்போது வெளியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர், சம்பவம் தொடர்பாக போலீஸ் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. சட்ட விதிமுறைகளை அமைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக குறிக்கட்டுவான் சென்றவர்கள் காலை 10:30 மணி முதல் படகுகள் இல்லாது பல மணி நேரம் வெயிலில் காத்திருந்த அவல நிலை ஏற்பட்டது. கச்சதீவு புனித அந்தோனியர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. இந்நிலையில் கச்சதீவு செல்வதற்காக குறிக்கட்டுவான் இறங்குதுறையில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். கச்சதீவிற்கான படகு சேவையானது குறிக்கட்டுவான் இறங்குதுறையில் இருந்து இன்று காலை 5 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சேவையில் ஈடுபடுத்தப்படும். இந்நிலையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் கச்சதீவிற்கான கடற்போக்குவரத்து சேவை இடம்பெற மாட்டாது என்பதால் யாத்திரைகள் குறித்த நேரத்திற்கு முன்னர் தமது பயணத்தினை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். குறிக்கட்டுவானில் இருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய ஒரு வழி பயண கட்டணம் 1200 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது இப்படியிருக்க கச்சதீவு திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக குறிக்கட்டுவான் சென்றவர்கள் காலை 10 மணி முதல் படகுகள் இல்லாது வெயிலில் காத்திருந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம் வணக்கம். கச்சதீவுக்கு பயணம். கச்சதீவு போகிறதும் வந்து நாங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் ஒரு 8 மணிக்கு. 8 மணிக்கு வந்து இன்னும் போயில? இன்னும் போயில. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? போட் ஓடும்னு சொல்லியிருந்தாங்களே. அது கடல்லாம் ஓடுது, ஆனால் இங்கே கரையில இல்லை போட். என்ன சொல்றீங்க? அதான் சொல்றேன், கடல்லே ஓடும், கரையில இருந்தா தானே கடல்ல ஓடும். இருக்கு. எல்லா சனம் 9 மணிலேருந்து இருக்கு. எப்படி இருந்தது? போயிட்டு யாரை கேட்கறது? கேட்கிற ஆக்களுக்கே தங்களை தெரியாம கிடக்கு. நான் மெல்லா ஒரு முறை போறதோ இல்ல இந்த முறை போண்டு பார்த்தேன். அது இந்த முறை சடையா போய் போல கிடக்கு. அந்த என்ன இளவேற போய் சேருவோம். நாங்கள் உங்களோட பெறணும். என்ன பாப்போம் அந்த மணியார் என்ன நினைக்கிறாரு. அதானே நான் உங்களுக்கு போட் கச்சேரிக்கு போன போட்லேருந்து இப்போ எடுக்கிறோம். சரி, எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புற எடுக்கிறோம். சரி, கொஞ்சம் எத்தனை போட் போயிட்டு? 52 போட் போயிட்டுன்னு சொல்லி 9 மணிக்கு கூட ஆக்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். 40 போட் போயிட்டுது. அங்கேயும் மேற்றி கொண்டு திருப்பி இப்போ கச்சேரி வருகுது. மக்களுடைய கேள்வி எல்லாம் எல்லாரும் 8 மணி 9 மணிக்கு முன்னம் வந்தாக்கெல்லாம் இருக்கு. 8 மணிக்கு வந்தாக்களே இன்னும் பயணிக்காம இருக்கணும். ஆனா 2 மணி மட்டும் படகு சேவை இருக்குமென்னு சொல்லித்தான் சொல்லி இருந்தது. இப்ப அம்மா என்ன கேக்குறீங்க? கொண்டே விடணுமா? முதல் வந்திருக்கிறது பாக்குறதுக்கு
நிவாரணங்களை பார்த்து தான் போகணும் நாங்கள். இப்படி அந்த தொங்கல்லேருந்து இந்த தொங்கல் மட்டும் நிறைய மக்கள் வந்து இப்போ 2 மணிக்கு வந்து அவைகள் 2 மணிக்கு பிறகு போகணும், நீங்கள் நீ போகலான்னு சொல்கிறது வேறு விஷயம். ஆனால் 8 மணிக்கு வந்த ஆக்கள் கூட இந்த வரைக்கும் விளையாட்டில் பார்த்து கொண்டு வைக்கணும். இன்னும் படகுகள் வந்து போன மாதிரி தெரியலை. இப்போ இனி 2 மணியோட படகு சேவையை நிப்பாட்டணும்னு சொல்லி சொன்னால் ஒன்றுமே செய்யலாது. பாப்போம் என்ன வித நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி. சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்து சேவைகளின் பயன்பாடு கடந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. மக்கள் வேலைக்கு செல்லும் பயணங்களுக்கு பொருந்தாமல் பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு பயணங்களுக்காகவும் ரயில் மற்றும் பிற பொது போக்குவரத்து சேவைகளை அதிகமாக பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். ஸ்விஸ் பாஸ் ஏலியன்ஸ் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது கடந்த ஆண்டு வருவாய் 4.6% அதிகரித்து மொத்தம் 7 பில்லியன் சுவிஸ் பிராங்கை கடந்துள்ளது. மொத்தமாக சுமார் 295 மில்லியன் பயண சீட்டுகள் விற்பனையாக உள்ளன. அவற்றில் 71% தனிப்பட்ட பயண சீட்டுகள் ஆகும். அரைவிலையில் பயணம் செய்ய அனுமதிக்கும் ஹாஃப் ஆர் டிராவல் கார்டு இன்னும் மிகவும் பிரபலமானதாக திகழ்கின்றன. தற்போது 3.45 மில்லியனுக்கும் அதிகமான ஹாஃப் ஆர் அட்டைகள் பயன்பாட்டில் உள்ளன. இது பொது போக்குவரத்து செலவை குறைக்க மக்கள் அதிகம் விரும்புவதை காட்டுகிறது. டிஜிட்டல் மாற்றமும் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. மொத்த பயண சீட்டுகளில் 76.4% ஆன்லைன் வழியாக வழங்கப்பட்டுள்ளன. மொபைல் பயன்பாடுகள் மற்றும் இணைய தளங்களின் மூலம் சீட்டு வாங்கும் வழக்கம் அதிகரித்து பாரம்பரிய டிக்கெட் கவுண்டர்கள் மற்றும் இயந்திரங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது. முக்கியமாக மாலை 7 மணிக்கு பிறகு செல்லுபடியாகும் இரவு பயண சீட்டுகள் அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. இது வேலைக்கு செல்லும் கட்டாய பயணங்களுக்கு அப்பால் நண்பர்கள் சந்திப்பு, குடும்ப சுற்றுலா மற்றும் வார இறுதி ஓய்வு பயணங்களுக்காக ரயில் சேவைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த தொடங்கியிருப்பதை காட்டுகிறது.